நீங்கள் ரெக்ரூட் பண்ணுறது ஒரு ஆட்டிடியூடுக்கு தான் ரெக்ரூட் பண்ண ஒழிய நாலேஜுக்கு ரெக்ரூட் பண்ணக்கூடாது. நாலேஜ் கற்றுக்கக்கூடிய ஆட்டிடியூட் இருக்கான்னு பாருங்கள். காலேஜ் ஸ்கூல்லாம் படித்ததே இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் தான் டெய்லி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். வெற்றியே உன் விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்டேன். அதுக்கு ஒரே ஒரு இதுதான் எனக்கு வந்து இதானது. எனக்கு நீங்கள் ராக்கெட் செய்யணும்னு ஆசை. ராக்கெட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது, ஆனால் வெறி இருந்துச்சுன்னா கற்றுக்குவேன், பண்ணுவேன்னா யாரை கண்டுபிடிக்கலாம், எங்கே போகலாம். மைண்ட் எப்பயுமே அதே ஒர்க் பண்ணும். த வே வில் ஸ்டார்ட் இவால்விங். உலகத்தில் யார்கிட்ட வேணால் வேலை வாங்கிடலாம், ஆனால் நம்ம வேலை வாங்குறது தான் ரொம்ப கஷ்டம். ஒரு ஓனர் ஒரு சர்வன்ட் மைண்ட். ஓனர் ஆப்சண்ட்டாக இருந்தால் சர்வன்ட் ஆட்டம் தான் போடுவார். ஓகே, பத்திரம் போட்டு கையெழுத்து போட்டு வாங்கினாலும் வெறுமனே இல்லாமல் வாங்கினாலும் கடன் அது என்னுடைய கடன், தலையை அடமானம் வச்சாலும் அடைப்பேன் அப்படின்னா. இதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு படிப்பினை. பிரச்சனையை கொண்டு விலைக்கு ஓடாதீங்க, உள்ளே இறங்கி நானா நீயா கை பாத்திரம் அப்படின்னு பாருங்கள், நிச்சயமாக வழி கிடைக்கும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா சொல்கிற மாதிரி நம்ம ஆக்சுவலாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லணும். ஒரு ஸ்டேட்டும் ஒரு கண்ட்ரி. அதை வந்து நான் புரியாமல் இங்கே உட்காந்தே நான் மேப் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நான் அந்த ஆசைப்பட்டது தான் நான் பண்ண வந்து ஒரு தவறு. அதாவது இன் லைஃப் யூ கேன் லீட் அன் எக்ஸைட்டிங் லைஃப் ஆர் யூ கேன் லீட் அ கம்ஃபர்டபுள் லைஃப். நிறைய பேர் அந்த கம்ஃபர்ட் ஜோனில் மாட்டிக்கிட்டு தான் வாழ்க்கையில் மேலே வர முடியாமல் தவிக்கிறாங்க. எப்பயுமே எல்லா ஸ்டேக் ஹோல்டர்கிட்டையும் நீங்கள் ஆச்சரியத்தை கிரியேட் பண்ணணும். அது கஸ்டமராக இருக்கலாம், அது வெண்டராக இருக்கலாம், இல்லை வந்து ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னராக இருக்கலாம். இன்னோவேட்டிவ் சீக்ரெட்ஸ் ஆஃப் சக்ஸஸ். எனக்கு இந்த 2 வேர்டு ரொம்ப பிடிக்கும். ஒன்று இன்னோவேஷன், இன்னொன்று சக்ஸஸ். 2 ஒன்றா இருந்ததுனால அந்த புக்கை எடுத்தேன். காரில் போகும்போது திரும்ப வந்து இளையராஜா மியூசிக்கு, ஏஆர் ரகுமான் மியூசிக்கு, அனிருத் மியூசிக் கேட்டோம்னா அவங்க லைஃப் தான் மாறும், நம்ம லைஃப் மாறாது. நம்ம லைஃப் எப்போ மாறும்னா நம்மளுடைய டவுன் டைமை எப்படி அப்லிங் டைமை ஆக்குறோம். ஃபெயிலியர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு begin again more intelligently. நம்ம இந்த கோவிடை திருப்பி பார்க்கும்போது தேங்க்யூ கோவிட் அப்படின்னு நம்மலாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு போல்டா சொல்லிட்டேன். ஆனால் எக்ஸாக்ட்லி அதுதான் நடந்துச்சு. ஒரு ஃப்ரான்ச்சைசி நம்மளை நம்பி வந்து 50 லட்சம் to 60 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களால எந்த விஷயம் செய்ய முடியாதோ அந்த விஷயத்தை பிராண்டை செய்யும் போது தான் அவங்களுக்கு அந்த ஒரு ஈர்ப்பு வரும். ஸ்டார்ட் அப் டிஎன் சார்பா நேச்சுரல்ஸோட அசோசியேட் ஆகி இந்த மிகச்சிறந்த மனிதரோடு இந்த மிகச்சிறந்த நாளில் மிகச்சிறந்த மனிதர்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் தமிழ் தெரியும்ல, உத்து பார்க்குறத பார்த்தா பயமாக இருக்குது, அதுக்காக கேட்டேன். தெரியும், எல்லாரும் தெரியும் தானே? இந்த செய்யலாம் சந்தோஷம். ஒரு தடவை உற்சாகமாக கைத்தட்டி ஆரம்பிச்சிடலாமா? ஏன்னா என்னோட வேலை ஸ்கூல் டேஸில், காலேஜ் டேஸில் நீங்கள் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஆமாங்க, நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஆனால் எந்த தருணம் உங்களை மாற்றுச்சு? காலேஜ் முடிச்சுட்டு வந்து ஃபேமிலி பிஸ்னஸ் வெல்வெட் ஷாம்பு அதில் வந்து ஜாயின் பண்ணேன். என் அண்ணார்கள் கூட 2 பேர் அண்ணனும் அவங்க கூட சேர்ந்து வந்து பயணித்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் படிப்பில் சும்மா இருந்தனால இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஆனால் வந்து பிஸ்னஸில் வந்து ஒரு 3-4 மந்த்ஸ்லேயே ரொம்ப பெரிய கம்பசூசனம் கிடையாது. இது சாதாரணமாக எல்லாருமே தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமன் சென்ஸ் தான் இது பிஸ்னஸ் அப்படின்றக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் அதிகமாகிடுது. கான்ஃபிடென்ஸ் இருந்ததுனால வந்து ஐ திங்க் நான் ரொம்ப ஆர்குமெண்ட் என் பிரதர்ஸ் கூட இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னக்குள்ள கொஞ்சம் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள். அதனால் வந்து சரி நானே தனியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டேன். பிஸ்னஸ்லேருந்து வெளியில் வந்தப்புறம் தான் எனக்கு வந்து அந்த ஒரு வெறி, வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நிறையா கற்றுக்கணும், எனக்கு என்னுடைய இது வந்து வாழ்க்கையை சரி பண்ணிக்கணும், நான் வந்து ஜெயிச்சு காட்டணும் அப்படின்றது ஒரு உந்துதல். அதுதான் ஒரு சேஞ்ச். இஃப் யூ ஆஸ்க் மீ, நான் ஃபேமிலி பிஸ்னஸ்லேருந்து தான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி, ஒரு சாதமாக இருந்திருக்கும். எனக்கு என்ன டெவலப் பண்ணிக்கணுன்ற ஒரு நெசசிட்டி இல்லை. பிஸ்னஸ் டெவலப் பண்ண அதை கூட இருக்கும் அப்படின்ற. வெளியில் வந்தப்புறம் நான் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஐ சேஞ்ச் மை செல்ஃப். ஐ ஸ்டார்டட் எஜுகேட்டிங் மை செல்ஃப். காலேஜ் ஸ்கூல்லாம் படித்ததே இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் தான் டெய்லி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களை நீங்களே சேலஞ்ச் பண்ணிக்கிறப்ப நம்ம வளர்ந்தே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு வந்துடும் இல்லையா சார்? ஆமாம், அப்சல்யூட்லி. நீங்கள் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ நான் என்ன கேட்டுக்கணும் ஒரே கேள்வி வந்து வெற்றியே உன் விலை என்ன
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு ஒரே ஒரு இதுதான் எனக்கு வந்து இதானது, எங்கேயும் வெளில சுற்றி போட்டு ஃப்ளூக் கிடைக்கும், திடீர்னு லாட்ரி வாங்கினா கிடச்சிரும் அப்படின்றதெல்லாம் இல்லை, நம்மளை தான் மாற்றிக்கணும் அப்படின்றது வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு தெரிஞ்சுது. அப்போ இந்த செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் புக்ஸ் நான் படிக்கக்குள்ளே எனக்கு அது ரொம்ப கிளியராக தெரிய ஆரம்பிச்சது. அதுலேருந்து என்னுடைய வாழ்க்கை ரொம்ப மாற ஆரம்பிச்சிருது, ரொம்ப நிறைய மாறிச்சு. சில புத்தகங்கள்லாம் என்னை வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி என்னை ஒரு நெறிப்படுத்துதுன்னு நான் சொல்லுவேன். பண்ணிட்டு பண்ணுது. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய அந்த புத்தகம்? என்னோட இதில் வந்து டாக்டர் ஹைரம் ஸ்மித் எழுதின புக்கு ஃபஸ்ட்டு புக்காக சொல்லுவேன். அது வந்து 10 நேச்சுரல் லாஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் டைம் அண்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட். 10 நேச்சுரல் லாஸ், இது எப்படி கரெக்டாக பண்ணால் இது பண்ணுறது, லாஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் டைம் அண்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதில் ஒரு கான்செப்ட் எனக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவர் வந்து ஒரு மேஜிக் 2.5 hours அப்படின்னு சொல்லுவார். ஒரு 2.5 மணி நேரம் உனக்காக மட்டும் செலவு செய்யும். ஆஃபீஸில் உட்காந்து மெயில் கிளியர் பண்ணுறேன், இந்த மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கேன், இந்த வேலைலாம் அதில் அடங்காது. ஸோ இதை வந்து டெய்லி பண்ணுறது, ஐடியலி இந்த மார்னிங் அப்படின்றது இது பண்ணுவார். ஸோ அதுதான் வந்து நான் வந்து சின்சியராக அதை பிடிச்சேன். அதுலேருந்து பெரிய சேஞ்ச் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த 2.5 மணி நேரத்தை எப்படி செலவு பண்ணேன், அது ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் எப்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்றுச்சு அப்படின்றது தான் வந்து முக்கியமான சேஞ்ச். இல்லைன்னா நான் வளர்ந்துருக்க மாட்டேன். ஸ்பெஷலி மார்னிங் டைமில் மேஜிக் 2.5 hours. ஆமாம், மேஜிக் 2.5 hours. 5:30 மணிக்கு அலாம் வச்சு எழுந்திருவேன். அதெல்லாம் 6:30 7 மணிக்கு எழுந்திருக்கிற ஆள் நான். அலாம் வச்சுட்டு அந்த டிசிப்ளின் தான் எழுந்திருக்க ஆரம்பிச்சிட்டேன். அது வந்து மேட் அ பிக் டிஃப்ரென்ஸ். அதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாறணும், இந்த வெற்றியே உன் விலை என்ன அப்படின்னு கேட்கக்குள்ள வெரி இம்பார்ட்டண்ட்டாக பார்த்திங்கன்னா, இந்த எமோஷ்னல் கோஷன்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம எமோஷ்னல் கோஷன்ட்டை மாஸ்டராக இருந்தால் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான ஸ்டெப், ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான். அதில் நம்ம சுமாராக இருந்தால் சுமாரான சக்ஸஸ் கிடைக்கும். ரொம்ப மோசமாக இருந்தால் மோசமாக இருப்போம். ரொம்ப ஃபண்டமெண்டல். அந்த EQ ஒரு ஃபண்டமெண்டல் இது. அது கூட பேஷனும் சேர்ந்துச்சுன்னு வைங்க, வெரி வாழ்க்கையில் ஜெயிக்கணும், எது ஒன்றா எந்த இலக்கை அடையணும் அப்படின்னக்குள்ள பேஷன்ன்றது ஒரு அற்புதமான வார்த்தை. பார்த்தீங்கன்னா பேஷனுக்கு ஒரு பவுண்டரியே கிடையாது. எனக்கு இன்றைக்கி ராக்கெட் செய்யணும்னு ஆசை, ராக்கெட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது, ஆனால் வெறி இருந்துச்சுன்னா கற்றுக்குவேன், பண்ணுவேன்னா யாரை கண்டுபிடிக்கலாம், எங்கே போகலாம், மைண்ட் எப்பயுமே அதே ஒர்க் பண்ணும். த வே வில் ஸ்டார்ட் இவால்விங். வழி தெரியும் நம்மளுக்கு, வழி தெரியக்குள்ளே ஒன்று ஒன்றா அதாகும். அதுதான் அந்த பேஷன் இருக்கவங்களுக்கு என்னென்னா 24/7 எங்கெங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அதை பற்றியே தான் சிந்தனை ஓடும், அதை பற்றி மட்டுமே பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கக்குள்ளே அதற்கான வழிகள் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பேஷன் வெறியோடு இருக்கணும். வெறி இல்லாமல் ஆசை, ஐ விஷ் ஐ வாண்ட் டு சக்சீட், நானும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றது ஒரு விஷோடு இருந்துச்சுன்னா பத்தாது. வெறியாக இருந்தால்தான் வந்து ஜெயிக்க முடியும். ஸோ அதனால் அந்த EQயும் பேஷனும் சேரக்குள்ள நீங்கள் நினைத்த இலக்கை அடைய முடியும் அப்படின்றது தான் என்னோட இது வியூ பாயிண்ட். ரொம்ப அருமையான பாயிண்ட். நம்ம அதுக்கு வந்து இந்த எமோஷனல் கொஷன் தான் நாம் ரொம்ப போராக இருக்கும் சார். நிறைய பேருக்கு அதில் தான் தடுமாறிடுவாங்க. பேஷன் இருக்கும், ஆனால் எமோஷனலி எப்படி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. நீங்கள் உங்களுடைய நானே ரொம்ப புவர் தான் எமோஷனல் கொஷனில். அப்படியா சார்? ஆமாம், அப்படி இருந்தது. ஆனால் மாற்றிக்கினேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிடுது இந்த இடத்துல மாற்றினா தான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, உலகத்தில் யார்கிட்ட வேணா வேலை வாங்கிடலாம், ஆனால் நம்மக்கிட்ட நம்ம வேலை வாங்குறது தான் ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் வந்து நியூ இயர் ரெசல்யூஷன் போட்டிருப்போம், கரெக்டாக? எல்லாரும் வந்தால் ஏதாவது ஒரு நியூ இயர் வந்தாலே ஒரு ரெசல்யூஷன் போடுவோன்றோம். எல்லாம் வந்து 2 வாரத்தில் பணால் காலி. 99% ஆஃப் தி இது வந்து இது இருக்காது, நிற்காது. சிகரெட் குடிக்கிறவங்க சொல்லுவாங்க, இனிமேல் சிகரெட் குடிக்க மாட்டான்னு. 3 மாதம் 6 மாதம் எடுத்துகிட்டு 6 மாதம் கழித்து பார்த்தா அப்புறம் டக்குன்னு திரும்பி மாறிடுவாங்க. வெரி ரேர்லி. அதாவது 1000ல் ஒருவர் 10,000ல் ஒருவங்க தான் அப்படியே நிற்கிறது. தண்ணி அடிக்க மாட்டோம் சொல்லுவாங்க, அப்புறம் திரும்பி கொஞ்சம் நாளில் இருந்து தண்ணி ஓடிடுவாங்க, ஆடி போயிடுவாங்க அதுக்கப்புறம். ஆமாம், அதாவது அந்த இமோஷனல் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம். உண்மை சார். ஸோ எமோஷனல் கோஷன்ட்டில் வந்து மேனேஜிங் செல்ஃப், மேனேஜிங் அதர்ஸ், இது 2 இருக்குது. மேனேஜிங் செல்ஃபை வந்து ஒழுங்காக பண்ணால் நல்லா தெரிஞ்சு. மேனேஜிங் செல்ஃபில் முக்கியமாக 2 இருக்குது, அதை தான் மாஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்மளை ஒழுங்காக வேலை வாங்க கற்றுக்கணும்னு வைங்க, அப்புறம் மற்றவங்ககிட்ட வேலை வாங்கலாம். ஸோ அதில் 2 வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அவேர்னஸ், இன்னொன்று செல்ஃப் ரெகுலேஷன். இந்த செல்ஃப் அவேர்னஸ் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு எது முடியும், எது முடியாது, எது பிடிக்கும், எது பிடிக்காது, என்ன வேணும், என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்து செல்ஃப் அவேர்னஸ். செல்ஃப் ரெகுலேஷன், நான் இப்போ நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன், நான் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் டெய்லி அப்படின்றது ஒரு இது உறுதிமொழி. அது அவேர்னஸ். உறுதிமொழி எடுத்துட்டேன்றது அவேர்னஸ். அதற்காக முனைந்து நான் வந்து பண்ணுவேன் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் வந்து ஒரு 10,000 ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இது பண்ணுவீங்க. இன்றைக்கி வந்து வெளியிலலாம் போயிடும், ஏதோ ஒரு மீட்டிங் வந்துடும்,
நைட்டு வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 10:30 மணி ஆகிடும். ஆனால் 10:30 மணி ஆகிடுது, சரி என்னப்பா இப்போ இது ஒன்றும் 8,000 தான் பண்ணியிருக்கோம், பரவாயில்ல நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த நாளைக்கும் தள்ளி போகிறது அடுத்தது போயிடும். ஆனால் 10:30 மணி ஆனாலும் நான் இந்த 2000 ஸ்டெப் நடந்து முடிச்சுட்டு நான் அன்றைக்கி முடிப்பேன் அப்படின்றது கமிட்மெண்ட், எனக்கு கொடுக்குற கமிட்மெண்ட். இதுதான் நம்ம கேட்கணும். இந்த மாதிரி லெவல் இருக்கா? இல்லை ஈஸியாக வந்து இல்லைப்பா நான் ட்ராவல் பண்ணுறேன் நாளைக்கு, என்னால் முடியாது, என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியாது, இப்படி ஒரு சொல்லலாமா? ஸோ நம்மளுக்குள்ளேயே சொல்கிறது எது இதெல்லாம் முடியுமோ அதை வந்து நம்ம வந்து எப்படி இருந்தாலும் முடிப்பேன் அப்படின்னா தட் மேக்ஸ் எ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். இன்னொரு ஏன்னா இதை கொஞ்சம் வந்து டெவலப் பண்ண நினைக்கிறேன். இங்கே தான் வந்து என்டர்பிரனர்ஸ்க்கு வந்து இருக்கவங்களுக்கு முக்கியமான இது இருக்கும். எவ்வளோ பேர் அன்பேவான் ஒரு பழைய மூவி எம்ஜிஆர் படம் பார்த்துருக்கீங்க? சில பேர் தான். ஓகே, உங்களுக்கு அதோட முக்கியமான இது சொல்கிறேன். அதில் நாகேஷ்னு ஒரு காமெடியன் கேரக்டர் இருப்பார், எம்ஜிஆர் ஹீரோ. நாகேஷ் வந்து இது ஒரு ஹில் ஸ்டேஷன், ஊட்டியோ இந்த மாதிரி கொடைக்கானல் இது மாதிரி இதில் அவருக்கு ஒரு பங்களா இருக்கும் எம்ஜிஆருக்கு. அதில் வேலை அதை பங்களாவை பார்த்துக்கிறவர் அவர் நாகேஷ். யூனோ ஊட்டியோ கொடைக்கானலோ இருக்கான், ஓனர் எப்பயாவது தான் ஒரு டைம் போவாங்க, ரெகுலராக போட மாட்டாங்க. எப்பயுமே ஓனரே போகாத வீட்டில் என்ன ஆகும், அவர் டக்குன்னு யாராக வந்தால் வாடகை கொடுத்து சம்பாரிச்சுக்குவார். இது இன்றைக்கும் நடக்கிறது தான். ஓகே, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அங்கே ஓனரில் இன்றைக்கி ஏர்பிஎன்பி வந்துட்டதுனால ரொம்ப ஓனர்களே முடிச்சுக்கிட்டாங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் போனீங்கன்னா வந்து ஓகே யாரும் வரல, சரி வாங்க தங்கிடுங்கன்னுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள 2 மைண்ட் இருக்குது, ஒரு ஓனர் ஒரு சர்வன்ட் மைண்ட். ஓனர் ஆப்சண்ட்டாக இருந்தால் சர்வன்ட் ஆட்டம் தான் போடுவார். ஓகே, அதுதான் வந்து இதெல்லாம் எவ்வளோ பெரிய அப்ரிசியேஷன் கொடுத்துருக்கணும். என்ன மாதிரி விஷயம் அது? ஓனர் கண்டெல்லாம் சர்வர் ஆட்டம் போடுவார். இங்கே ஓனரும் நாம தான், சர்வரும் நாம தான். அதாவது நம்ம வந்து ப்ராமிஸை சீக்கிரமாக மிஸ் பண்ணிடுறோம், நம்ம ஈஸியாக வயலேட் பண்ணிடுறோம். இது பண்ணுவேன்னு நான் சொல்கிறேன், ஆனால் பண்ண மாட்டேன், ஈஸியாக வயலேட் பண்ணிடுறேன்னா we are allowing a servant mind to dominate, takes control of that, which is not healthy at all. ஸோ நம்ம வந்து எப்போ வந்து நம்ம வந்து அதை அப்பப்போ ரெவ்யூ பண்ணி நம்மளுக்குள்ளே ரெவ்யூ, என்னடா நேற்று இதை பண்ணுறேன்னு ஒரு கமிட் பண்ணேன், நீ பண்ண முடியல, என்ன காரணத்தினால பண்ண முடியல, இது மேலே அது மாதிரி ஸ்லிப் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெவ்யூ பண்ணக்குள்ளே தான் நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரலாம். ஸோ அந்த சர்வெண்ட்டை கண்ட்ரோல் கொண்டாந்து இல்லை நான் முடிக்கணும் அப்படின்றது அப்பப்போ ரெவ்யூ மாதிரி ஓனர் வந்து பார்த்தால்தான், அடிக்கடி இருந்தால் தென்பட்டால் தான் சர்வெண்ட் வழிக்கு வருவார். அவர் வராமல் இருந்தார்னா சுத்தமாக மறந்துடும். ஸோ அதனால் நான் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ரிஃப்ளெக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஓனர் கம்மிங் இன் டு த ஃபேர். நேற்று இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சேன், இது பண்ண முடியலைன்னா ஏன் பண்ண முடியல அப்படின்னு ஓனர் மார்னிங்கே வந்து ரிவ்யூ பண்ணிவிடுவார். அப்படி பண்ணக்குள்ளே இன்றைக்கி ஒழுங்காக பண்ணு, இன்றைக்கி திரும்பி வயலேட் பண்ணாத அப்படின்னக்குள்ளே ரெகுலராக இதாகும். இந்த ரிஃப்ளெக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். எனக்கு அதனால தான் நீங்கள் எழுதுனதில் அந்த விகடனில் மூளை தினம் பிஸ்னஸ் சீக்ரெட்ஸ் எல்லாம் நான் படிச்சிருக்கேன் சார். எல்லாம் படித்து தான் பேசி கொஞ்சம் அதனால் இப்போ உங்களுக்கு அந்த காப்பிரைட்டு கொஞ்சம் அப்படியே நான் வெளியில் பேசிக்கிட்டு இருக்கேன் சார்ஜ் வச்சு தான். அதில் நீங்கள் அழகாக சொல்லியிருப்பீங்க, முதல்ல நான் வந்து லேட்டாக தூங்குவேன், ரொம்ப லேட்டாக எழுந்திரிப்பேன், நான் ஒரு ஒழுக்கத்துக்கு வரணும், 10,000 ஸ்டெப்ஸ் தினமும் நடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் இரவு உணவு வீட்டில் சேர்ந்து சாப்பிடணும்னு நினச்சதுக்கப்புறம் பல வருஷமாக நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். முடியாதுன்னு நினச்சா உங்களால் முடியாது, முடியும்னு நினச்சா உங்களால் முடியும். இன்றைக்கும் 10,000 ஸ்டெப்ஸு சார் டெய்லி வாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சார் இன்னொரு பர்சனலான ஒரு கொஸ்டின், நீங்கள் உங்கள் அம்மாகிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயம் என்ன? எங்கள் அம்மா கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கணும். ஏன்னா எல்லா பேரண்ட்ஸுக்கிட்டையும் வேல்யூ கற்றுக்கும். வேல்யூஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப முக்கியமாக நான் வந்து என்ன அதிகமாக தாக்கிறது என்னென்னா, லைஃப்பில் ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு டைமும் சோதனைகள் வரும். நீங்கள் ஒரு ஃபெயிலியர் சந்திக்கலாம், ஃபங்க் ஆகிடலாம். ஆனால் அவங்க வந்து சொல்லுவாங்க லுக் அஹெட், இது நினச்சி வருத்தப்படாது, இதே பார்க்காது, இல்லைன்னா லேர்னிங் பாரு, லுக் அஹெட். ஸோ லுக் அஹெட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தேன் ப்ரூடிங் ஓவர் ஐ மிஸ்ட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேருக்கு ப்ராப்ளம் என்னென்னா செலிப்ரேட்டிங் அ மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் அ பிக் ப்ராப்ளம். ஸோ வி ஷுட் நாட் செலிப்ரேட் அ மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதை விட ஓகே இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம், பரவாயில்லப்பா, அடுத்து லெட் மீ லுக் அஹெட், ஐ வில் கரெக்ட் மை செல்ஃப். இந்த மனப்பக்குவம் வந்தால் அந்த ஒரு ஃபங்க் ஆகாமல் நல்லா ஆடின்னு போயினே இருக்கலாம். இல்லைன்னா அந்த மைண்டே நம்மளை வந்து பாதி நம்மளை சாப்பிட்டுடும். இட் வில் நாட் அலவ் அஸ் டு கோ ஃபுல் ஹாக். ஸோ லுக் அஹெட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லேர்னிங்காக நான் பார்த்துருக்கேன். எங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டியிருக்காங்க லைஃப்பில் டைம் அண்ட் அகைன். அதனால தான் எங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய இது. எங்கள் அப்பா இறந்தப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடன் இருந்துச்சு, ஒன்றும் தெரியாது, யாருக்கும் பிஸ்னஸை பற்றி தெரியாது. பட் ஷீ டுக் த மேண்டில் அண்ட் செட் லெட்ஸ் லுக் அஹெட், அடுத்தது ஆவறதை பார்ப்போம், நடக்கிறதை பார்க்க வேண்டியது தான், இனிமேல் லெட்ஸ் மூவ் அஹெட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து இது பண்ணி இதெல்லாம் போட்டு டோன்ட் டாக் அபவுட் அகெயின் ஆல் தட் முடிஞ்சு போச்சு.
இனிமேல் அவருக்கு தகுந்த மரியாதை பண்ணுறது இனிமேல் நம்ம வந்து மேலே வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக இது பண்ணிட்டாங்க. ஸோ தட் இஸ் ஆல் அ வெரி பவர்ஃபுல் லேர்னிங் ஃபார் அஸ். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆமாம், நேர் வழியில் நட, இதெல்லாம் பேசிக். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியிருந்தார் எங்கள் அப்பா, பத்திரம் எழுதி இது பண்ணி கடன் வாங்கலை, அதை தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு இவங்கக்கிட்டலாம். ஸோ அதை வந்து எங்களுடைய என் அம்மாவோட அம்மா வந்து ஒரு வக்கீல், அவர் வந்து சொல்கிறாரு, அட்வைஸ் பண்ணுறாரு, அம்மா விடுமா, நீ எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிடு. அம்மாவோட அப்பா அவர் வந்து சொல்கிறாரு, உனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிடு, உனக்கு என்ன அக்ரிமெண்ட் இருந்தால் காட்ட சொல்லு, இல்லைன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கை கழிட்டு போயினே இரு, உன்னால் அது பாதிக்காது அப்படின்றார். அவங்க சொன்னாங்க, இல்லை, அவர் பத்திரம் போட்டு கையெழுத்து போட்டு வாங்கினாலும் வெறுமனே இல்லாமல் வாங்கினாலும் கடன் அது என்னுடைய கடன், தலையை அடமானம் வச்சாலும் அடைப்பேன் அப்படின்னாங்க. இதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு படிப்பினை, இதெல்லாம் வேல்யூ சிஸ்டம். அம்மா மாதிரி எல்லோரும் இருந்தால் நான் கொடுத்த கடன்லாம் வந்துடும் நினைக்கிறேன் சார். இதில் நீங்கள் அம்மாட்ட இருந்து கற்றுக்கிட்ட வேல்யூவில் நீங்கள் பண்ண மேஜிக் நான் நினைக்கிறது சார், ஃபஸ்ட்டு சார் பிஸ்னஸ்க்காக போய் லோன் கேட்குறப்ப அதுக்கான எலிஜிபிலிட்டி இல்லைனாலும் விஜயா பேங்க்னு நினைக்கிறேன் சார், நான் படித்த ஆர்டிக்கல் ஞாபகம் இருக்குது. விஜயா பேங்க்கில் 25,000 ரூபா முதல் கடன், 25,000 கொடுக்கறதுக்கான எலிஜிபிலிட்டி இல்லை, ஆனால் சாரு கொடுக்குறாங்க. என்ன காரணம்னா டேக்ஸை ப்ராப்பராக பே பண்ணியிருக்காரு, நேர்மை அவர்கிட்ட இருக்குது, அந்த நேர்மை அவங்க அம்மா கிட்டேருந்து வந்தார். அதே பேங்க்கில் அப்புறம் 50 லட்ச ரூபா வரைக்கும் கடன் கொடுக்குற லெவலுக்கு போயிட்டாங்க. அப்புறம் அதே பேங்க்கில் வேலை பார்த்தவங்களாம் சாரோட ஷாம்பு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வளர்ச்சி, அதான் சூப்பர். இப்போ நீங்கள் அப்பா காலத்துக்கு அப்புறம் அம்மா வந்து லுக் அஹெட்னு சொல்லி வந்தாங்கன்னு சொன்னீங்க. அப்பாட்டிருந்து நீங்கள் எடுத்துக்கிட்ட அற்புதமான விஷயங்கள் என்ன? அப்பா கிட்டேருந்து நாங்கள் கற்றுக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய படிப்பார். ஸோ அவர் படிக்கிறத பார்த்துருக்கேன், அது வந்து எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். அவர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி, அவர் மேத்ஸ் டீச்சர், ஆனால் அவர் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஷாம்பு அது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நிறைய பண்ணுவார், லேபே வச்சுருந்தார். ஸோ அது என்னை பாதிச்சுது, சைக்கலாஜிக்கலாக பார்க்க இதாகிடுது. ரொம்ப இது பண்ணது பார்த்திங்கன்னா புதுசாக அவர் தயாரிப்பார். இதுதான் ஒரு ப்ராடக்ட் அடுத்து நாங்கள் எல்லோரும் எங்கள் சிப்ளிங்ஸ் உட்காந்து பேசி என்னென்னலாம் பண்ணாருன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டோம். ஒரு நாளைக்கு 51 ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருக்காரு தொழில் வித்தியாசமாக பண்ணதில்லை. ஸோ அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. அதுவே தான் எனக்கு ஒரு தாக்கம். அதனால தான் நான் சம்மந்தம் இல்லாமல் நிறைய ஓடின்னு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் வந்து எனக்கே அது இருக்கும், இது வந்து ஜெனட்டிக்கலாக ப்ராப்ளம் இருக்குது, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டு, ஒரு ஃபியூ இதுலேயே இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம், அது அரிச்சு முடியல. ஏன்னா ஐ திங்க் தட்ஸ் டெஃபினெட்லி ஜெனட்டிக்ஸ் பிளேஸ் அ ரோல். ஆனால் நீங்கள் ஓடுற இடம்லாம் நல்லா ஓடிட்டுருக்கேன் சார். அது சார் இப்போ பொதுவாக ஒரு என்டர்பிரனர்ஸ் இதில் வந்து நார்த் இந்தியன் என்டர்பிரனர்ஸ் எல்லாருமே அதிகமான ரிஸ்க் எடுக்கிறாங்க, சவுத் இந்தியன்ஸ் எடுக்கிறது இல்லைன்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இங்கே எப்பயுமே இருக்குது. அது உண்மையா பொய்யா? உண்மைதான். நம்ம வந்து கொஞ்சம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க, பயப்படுறோம், ரிஸ்க் எடுக்கக்கூடாது, பேர் கட்டிடக்கூடாது, ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு. அது வந்து அங்கே வந்து அந்த பயம் இல்லை. கொஞ்சம் ஓரளவு, அதாவது பிளைண்ட் ரிஸ்க் தான் எடுக்கக்கூடாது, கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கும். நம்ம அளவுக்கு அதிகமாக சேஃப்டி பார்க்குறோமான்னு நினைக்கிறது உண்மை தான். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுறது இம்பார்ட்டன்ட். தூங்கக்குள்ளேயே கனவுல யாராவது வந்து மோதிட்டாங்கன்னா அடிபட்டுற போதுன்னு தூங்கக்குள்ளே ஹெல்மெட் போட்டு தூங்குறது கொஞ்சம் அதிகம் இல்லை? அது சில பேர் பண்ணுறோம். ரொம்ப பயம் அதிகமாக இருக்குது. அதாவது எப்படி சொல்லலான்னா, ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், எனக்கு வந்து எல்லாமே தெரியுது, பண்ணலாம் அப்படின்னக்குள்ள பண்ணுறதுக்கு பயந்து, என்னத்துக்கு வேணாம்பா, நிம்மதியாக சம்பளம் வருது, இப்படி இருக்கும், எனக்கு எல்லாம் தெரியுது, ஆனால் எடுக்கிறது முடியல. அதெல்லாம் தூங்கக்குள்ளே ஹெல்மெட் போட்டு பண்ணுற மாதிரி தான். அதனால் எல்லாருமே கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கலன்னா அது தூங்கக்குள்ளே வர கனவுக்கு பயந்து ஹெல்மெட் போடுற மாதிரி தான், ஆக்சிடென்ட் கனவுக்கு பயந்து ஹெல்மெட் போடுற கதை தான். இதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் படுக்கிறப்பெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். அதனால் ரிஸ்க் எடுத்து நம்ம ரசித்து சாப்பிட வேண்டியது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இன்னொன்று வந்து கலைஞர் அவர்கள் குறிப்பிட்ட மிக முக்கியமான நெருங்கிய ஒரு மனிதரில் நீங்கள் ஒரு மனிதர், உங்கள் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வந்து கலைஞர் அவர்கள் வச்சுருந்தார். அவர்கிட்ட நீங்கள் இன்ஸ்பயர் ஆன விஷயங்கிறது என்ன? அவரோட பர்சனல் டிசிப்ளின். அவர் காலைல 4 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு எழுதுறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஹை திஸ் திங். ஒரு டைமுக்கு சொன்னார்னா டைமுக்கு பார்ப்பார். டைம் டிசிப்ளின் இஸ் வெரி ஹை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் 5வது தான் படித்தார், இருந்தாலும் எவ்வளோ வந்து லேர்ன் பண்ணி நாலேஜ் அவர் அந்த டெய்லி படித்தது தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் நம்மளுக்கு ஒரு படிப்பினை, இல்லைன்னா நாட் ஈஸி ஒன். அந்த அறிவு வந்து ஸ்கூலில் படித்து வரல,
அதுக்கு மேலே டெய்லி அவர் தனியாக இன்வெஸ்ட் பண்ணுற டைம் இருக்குல்ல, அதுதான் தட் இஸ் மேட் இம். புரியுதுங்களா? மற்றவங்க கூட பேசக்குள்ளே கொஞ்சம் நாலேஜ் எல்லாம் வரும் நிச்சயமாக. ஆனால் அந்த தனியாக இன்வெஸ்ட் பண்ணாமல் பண்ணியிருந்தாருன்னா இந்த அளவுக்கு வளர்ந்தே இருக்க முடியாது. அவர் டெடிக்கேட்டடாக so many இயர்ஸ் பண்ணதோட காரணம் தான் அவர் அந்த அளவுக்கு மேலே வளர முடிஞ்சிச்சு. அது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ப்ளஸ் மிகப்பெரிய ஆளுமை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேப்பபிலிட்டி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். படிப்பு எனக்கு ஒரு தடை இல்லை, எல்லாம் வந்து நான் இது பண்ணுவேன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தட்ஸ் அ மைண்ட் செட், கான்ஃபிடென்ஸ். அதனால் அவருக்கு நம்மளுக்கு லைஃப்பில் சொல்கிறது என்னென்னா, இஃப் சம்படி திங்ஸ் எஜுகேஷன் இஸ் கிரேட், இட்ஸ் நாட் எஜுகேஷன். எஜுகேஷன் இஸ் பேசிக், பட் யுவர் ஆட்டிடியூட் வில் டிஃபைன் யுவர் ஆல்டிடியூட். அதுதான் அவரோட மேஜர் இதாக பார்க்குறேன். ஆட்டிடியூட் டிஃபைன் யுவர் ஆல்டிடியூட். அருமை, அத்தகாசம் சார். சார் இன்றைக்கி வந்து ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து மிஸ் பண்ணுற விஷயமா நீங்கள் பார்க்குறீங்க சார்? எமர்ஜ் ஆகிட்டு வரவங்க இல்லை ஸ்டார்ட் அப்பில் இருக்கிறவங்க, அவங்க வந்து முக்கியமாக தவற விடுற விஷயமா நீங்கள் இவ்வளோ வருஷம் அனுபவத்தில் நீங்கள் பார்க்குற பார்வையில் உங்களுக்கு தோன்ற விஷயம்? அவங்க தே ஆர் நாட் இன்வெஸ்டிங் இன் தெம்செல்ஸ். வாரன் பஃபெட்டுக்கிட்ட ஒருத்தர் லஞ்சுக்கு போனாராம். வாரன் பஃபெட்டை போனால் கிட்டத்தட்ட 2 கோடி கொடுத்து தான் போக முடியும். 1 hour கொடுப்பாரு. அப்படியா சார்? ஆமாம். இன்றைக்கி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஒரு 8 மாதம் 1 வருஷம் கழிச்சு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். இந்த சாப்பாட்டுக்கு? ஆமாம், சாப்பாட்டுக்கு. அவர் கூட உட்காந்து சாப்பிட்லாம், நீங்களும் அவரும் உட்காந்து சாப்பிடுவீங்க. ஸோ அது 2 கோடி கொடுத்து ஒரு நம்ம குஜராத்தி போய் இது பண்ணார். அவர் குஜராத்திஸ்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய ஆள், உங்களுக்கு தெரியும். இது பண்ணார். சரி, அது நல்லா பேசிட்டு எல்லாம் பேசியிருந்தாங்க. முடித்த உடனே சரி வாரன் பஃபெட் கிளம்பலாம், டைம் ஆகிடுது, 2 மணி ஆகிடுதுன்னு டைம் பார்த்து இது பண்ணுறாரு. உடனே கூட சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரூபா போட்டேன் உங்களை வந்து இது பண்ணதுக்கு, இன்றைக்கி எதாவது சம்பாதிக்கிற மாதிரி ஒரு டிப்ஸ் கொடுங்க, இந்த பணத்துக்கு மேலே எடுக்கிற மாதிரி நான் வந்து சம்பாரிச்சிடுவேன், இந்த 2 கோடியை சம்பாரிச்சிடுவேன் அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாராம், இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃபா அப்படின்னாராம். இவர் புரியாமல் முடிச்சார், என்னப்பா இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப்னு. நான் இன்றைக்கி ஒரு ஸ்டாக் பற்றி சொன்னேன்னா உனக்கு வந்து அந்த மட்டும் வச்சு சம்பாதிப்பேன், அடுத்து வந்து யார்கிட்ட போய் கேட்கலான்னு பார்ப்பேன், எப்படி தான் இது பண்ணுறாரு அப்படின்றதுக்கு நீ ஒழுங்காக கற்றுக்கோ, என்னென்னலாம் பார்த்தா நல்லா ஸ்டாக் செலக்ட் பண்ணலாம், எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்றத கரெக்டாக கற்றுக்கோ, அது வந்து உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த புத்தகத்தை படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பார்த்து இது பண்ணி, நான் எழுதின புத்தகம் தான், இதை பார்த்து ஒழுங்காக பண்ணினா போதும் அப்படின்னாராம். ஃபஸ்ட்டு மீன், அதாவது டெய்லி ஃபிஷ்ஷு கேட்கறதுக்கு பதில் உனக்கு மீன் பிடிக்க கற்றுக்கிறதுக்கும் போய் கற்றுக்கோ அப்படின்னா. அதனால் நம்ம இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப் பண்ணால் தான் மேலே வர முடியும் டெடிக்கேட்டடாக. அதான் என்னோடய லைஃப்பில் 2.5 hours நான் பண்ணுறதும் டெய்லி, அது வெரி இம்பார்ட்டண்ட். அது பண்ணாமல் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே கெப்பாசிட்டி இருக்குது, ஆனால் அது பண்ணாமல் காலையில் எழுந்து சர்வசாதாரணமாக பண்ணோன்னாக்குள்ள நம்ம கம்மியான லெவல் ஆஃப் சக்ஸஸுக்கு செட்டில் ஆகிடுறோம். ஆனால் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், நான் எனக்கு பெரிய திறமை இருக்குது நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. we are settling lower than our capability is what I am telling. ஆஹா, உங்கள் மீது நீங்களே முதலீடு செய்யுங்கள், வெற்றியே உன் விலை என்ன, இதெல்லாம் அற்புதமான வாசகம். சார் சொன்னதில் நம்ம எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு நமக்கு நாமளே கேட்டுக்கிற கேள்வி. அப்புறம் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹேபிட்ஸை கல்டிவேட் பண்ணிக்கணும். இந்த இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃபோடைய தாக்கம் அப்படி தான் வரும். யூ நீட் டு நோ வாட் ஆர் த வின்னிங் ஹேபிட்ஸ். அந்த ஹேபிட்ஸும் நம்மளுடைய இது வந்து ஆட்டிடியூட் நல்லா செதுக்கிட்டோம்னா அந்த டைமை யூஸ் பண்ணி என்ன நான் இப்படி செதுக்குவேன் இப்படி மாற்றுவேன் அப்படின்னு கொஞ்சம் வர வர ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் நாய்க்குட்டி மாதிரி உங்கள் பின்னால் வரும். நீங்கள் எட்ட ஓடினாலும் அது ஓடி வரும். நம்ம தேடி போக வேண்டாம், நம்ம தேடி போவாங்க, அது நம்ம பின்னாடியே வந்துடும். சார் எவ்வளோ பெரிய மனிதர்களுக்கும் தோல்விங்கிறது வரும். நீங்கள் சொன்னீங்க, அம்மா சொல்லுவாங்க லுக் அஹெட்னு சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோண்டு விழுந்த தருணமும் அதுலேருந்து நீங்கள் மீண்டு வந்த தருணமும்? அப்படி தோண்டு வந்தேன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. நிறைய தோல்விகளை சந்திச்சிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்ஜென்ட் போட்டேன் நான், கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நல்லா போச்சு. அப்புறம் ஒரு கவர்மெண்ட் ஒரு பாலிசி கொண்டாங்க, அந்த பர்டிகுலர் மெட்டீரியல் வந்து இம்போர்ட் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அதனால் என்னோடய ஃபார்முலேஷன் இதாகிடுது, ஆல்டர்னேட்டிவ் கொஞ்சம் இதாக கொண்டுக்க முடியல. ஸோ ஷாம்பூ வந்துச்சு, ஷாம்பூ செகண்டரி, ஆனால் இந்த டிட்டர்ஜென்ட் வந்து ரொம்ப மெயினாக போச்சு. ஸோ அப்போ வந்து ஒரு சோதனை, ஒரு இது பண்ணுறது, சரி நீ இப்போ சர்வை ஆகுமா மாட்டோமா அப்படின்றதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இல்லை எஃபர்ட்ஸ் போடுவோம். ஏன்னா எனக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, பிரச்சனையை கண்டு ஓட மாட்டேன்ட்ட, ஐ வில் டீப் டைவ், உள்ளே இறங்குவோம். அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் வந்து உள்ளே இறங்கி நம்ம பார்த்துருவோம் அப்படின்னக்குள்ள தான் அடுத்து இப்படி போடலாம், இந்த மாதிரி ஜெயிக்கலாம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னக்குள்ள ஒவ்வொன்றா மேலே வந்து இது பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் பிரச்சனையை கொண்டு விலைக்கு ஓடாதீங்க, உள்ளே இறங்கி நானா நீயா கை பார்த்துருவோம் அப்படின்னு பாருங்கள், நிச்சயமாக வழி கிடைக்கும். பிரச்சனைகளை கையாளுங்கள், வரவேற்க கற்றுக்கொள்ளுங்கள், அதான் வளர்ச்சிக்கான வழி. சூப்பர். இப்போ உங்கள் சைட்லேருந்து சார்ட்டை கேட்குற கேள்வி இருந்தால் அது ஏஐ செஷன் தனியாக இருக்குது.
இந்த இதில் ஏதாவது 2-3 கேள்வி இருந்தீங்கன்னா கேட்டுடலாம். அப்புறம் வந்து இந்த செஷனை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். யார் கேட்கணுமோ நீங்கள் கைகளை உயர்த்தலாம். முதல் கை உயர்த்துறது சிரமம்னு எனக்கு தெரியும், பட் யாராவது உயர்த்திடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் த ரிலேஷன்ஷிப். ஐ ஹாவ் அ ப்ரிவிலேஜ். அதாவது இப்போ அவர் எப்படி சொன்னாரோ அண்ணனோட நிறைய பழக வாய்ப்புகள். ஸோ அதுக்கே மிக நன்றி ஃபேமிலியோட. இந்த கேள்வி ஏன் கேட்குறேன்னா, இது நிறைய பேருக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லாரும் செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருப்போம். பட் சில நேரங்களில் வந்து இப்போ நீங்கள் பிரச்சனையை டீப் டைவ் பண்ணணும்னு சொல்கிறோம். ஆனால் அந்த ஜோன், எஸ்பெஷலி அந்த இருட்டான நேரம், நம்ம மூவ் பண்ணுற எல்லா செஸ் மூவுமே ஒர்க் ஆகாத நேரம், சில நேரங்களில் வந்து எல்லா டோரும் ஷட் ஆன மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அது நான் ரொம்ப ரேர்ல சிச்சுவேஷன்ஸில் அது மாதிரி ஆயிடுது. ஏன்னா ஏதோ ஒரு நேரத்தில் நம்ம ஒரு வெளிச்சத்தை பார்த்துடுறோம், ஓடிடுறோம். பட் சில நேரத்தில் அந்த மாதிரி ஆகுது. பட் நீங்கள் சொல்லி கொடுத்ததான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இட்ஸ் நாட் மணி ப்ராப்ளம், ஐடியா ப்ராப்ளம்னு அது ஹெல்ப் மீ. பட் அதை வந்து எப்படி இங்கே இருக்கிற ஆண்டர்ப்ரனர்ஸ் ஹேண்டில் பண்ணலாம்? ஹவு இல்லைன்னா இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எல்லா டோரும் லாக் ஆயிருக்கு, நீங்கள் எப்படி அதை யோசிச்சு இப்போ டீப் டைவ் பண்ணணும்னு சொன்னீங்க. ஆனால் அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ், மேபி ஒரு பிரேக் டவுன் பண்ணி ஒரு சினாரியோ சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த மாதிரி சேலஞ்சஸ் அடிக்கடி வரும். ஆனால் வரக்குள்ள ஒன்றே ஒன்று தான் நான் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் கம்ஸ் என்ன நடக்கும் அப்படின்றத பார்த்துருங்க. பயப்பட வேணாம் விஷுவலைஸ் பண்ணுறது. பிஸ்னஸ் தோற்றுருவோம், கடன் கொடுக்க முடியாது வாங்க அந்த ஓகே. ஸோ அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? ஸோ அப்போ வந்தால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் நான் சந்திக்க தயாராக இருக்கேன், ஓட மாட்டேன். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது பண்ணிட்டாலே இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஐ வில் ஒர்க் ஹார்ட். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஏன்னா அது அந்த இன்னும் வரக்கூடாதுன்னு வாட் யூ ஆர் ஃபியரிங் ஆஃப் திஸ் திங் யூ சே ஐ எம் ரெடி டு ஃபேஸ், வந்தால் பார்த்துக்கிறேன், ஆனால் வர விட மாட்டேன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மஸ்ட் கம்ஸ் என்ன பண்ணுவோம்? நீங்கள் நினச்சிங்கன்னா பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிட்டப்பா, வாங்கின கடன் பேங்க் கொடுக்க முடியல, எனக்கு வாங்கின வெண்டார்கிட்டேருந்து கொடுக்க முடியல, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதம் சம்பளம் கூட கொடுக்க முடியல கடைசியாக. இது ஹேப்பன்ஸ் இன் பிஸ்னஸ். நீங்கள் மட்டும் ஒரே ஆள் தானே தோற்றது உலகத்தில், பல பேர் தோற்றுருக்காங்க அது மாதிரி இருந்தால். ஸோ ஐ வில் ஃபைல் ப்ராப்பர்லி, பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணி நான் வந்து வெளில வருவேன், டிக்னிட்டியோடு வெளில வருவேன். ஒத்துக்கும், ஆமாப்பா ஒர்க் பண்ண முடியல, என்ன பண்ண முடியும், என்னால் முடியல, முடியக்குள்ளே நான் வந்து என்னோடய கடன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய பிரதர் குமாரில் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். அதில் ஒரு டைம் பண்ணக்குள்ளே வந்து அவர் பெரிய இதெல்லாம் நிறைய பேர் வந்து விட்டுட்டு ஓடிடுவாங்க. அவர் இஸ் மிகப்பெரிய ஃபைட்டர். இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவர் இந்த அளவுக்கு வந்து இது பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் இது பண்ணி நல்லா வளருது. ஆனால் அதில் வந்து கொஞ்சம் ஒரு செட்பேக் வந்து இதாகிடுது. அப்போ அதை வச்சு தோண்டு ஓடிடல, திரும்பி இஸ் அ ஃபைட்டர். சரி, ஐ வில் ப்ராப்பர்லி ஃபேஸ் த வெண்டார்ஸ் அண்ட் டெல் எவ்ரிபடி, என்னால் முடியலப்பா, இது இந்த வெஞ்சர் இதாகிடுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஆரம்பிக்கிறாரு, சக்ஸஸ் ஆகிறாரு. மேலே பாருங்கள், அது வந்து அந்த ஸ்பிரிட் ஓணும். என்டர்ப்ரனராக இருந்தால் நம்மளோட இம்மீடியட் செகண்ட் லைன், நம்ம ஆடிட்டர், நம்மளுடைய இவங்க பேர் என்ன ஃபைனான்ஸு, யாரை ஒன்றா நான் வந்து வீட்டுக்கு அனுப்புவேன், நாளைக்கு அனுப்ப முடியும் அப்படின்ற தைரியம் இருக்கணும். ஐயோ இவங்க அனுப்பிச்சா என்னை போட்டு கொடுத்துருவோன்ற மாதிரி பிஸ்னஸ் பண்ணோன்னா வளரவே மாட்டிங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு ஒரு கடமை இருக்குது. கவர்மெண்ட்டு வந்து அவங்களும் வந்து ப்ராஃபிட் சென்டர் கிடையாது. தே ஹவ் டு மேக், திரும்பி தே ஆர் ஸ்பெண்டிங் வித் பேக் டு பீப்புள். நம்ம சொசைட்டிக்கு செலவு பண்ணுறாங்க எல்லாத்தையும். அப்போ நம்ம ஒழுங்காக நம்ம டேக்ஸை கரெக்டாக கட்டிடுவோமே. அப்படி கட்டக்குள்ளே நம்ம மேலே வரலாம். நான் வளர்ந்ததுக்கும் அதான் காரணம். ஏன்னா என்னோடய விஜயா பேங்க் சொன்னார் இல்லையா, அவர் கேட்டார், ஒன்றுமே செக்யூரிட்டி இல்லைன்றப்பா என்ன தான் பண்ணியிருக்கோம், பேலன்ஸ் ஷீட்டை கொண்டாடினார். பார்த்துட்டு இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்கேன், எல்லாம் ஜிஎஸ்டி கட்டுவாங்க, இந்த சேல்ஸ் டேக்ஸ் கட்டுவாங்க, பார்த்துருக்கேன். இன்கம் டேக்ஸ்லாம் கட்டுறது ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ சின்ன சைஸில் என்ன இன்கம் டேக்ஸ் கட்டிருக்கேன். 3 வருஷம் பேலன்ஸ் ஷீட் கொண்டாடினார், 3 வருஷமும் கட்டியிருந்தோம். அது எங்கள் ஆடிட்டர் அட்வைஸ், டேக்ஸ் கட்டிடுப்பா அப்படின்னு. ஸோ அதையே அவர் பேங்க்குக்கு ரெக்கமெண்டேஷன் அனுப்புகிறார் ரீஜனல் ஆஃபீஸுக்கு. இவர் ஒன்று சின்ன இது செக்யூரிட்டி கொடுக்க ஒன்றும் இல்லை, ஆனால் இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்காரு, இவர் கடன் கொடுத்தா நம்மளுக்கு நிச்சயமாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு 25,000 கொடுத்தாங்க, 1 லட்சம் ஆச்சு, 5 லட்சம், 10 லட்சம், 50, 500 கோடி வரலும் போயிடுது. பர்சனல் கேரண்டி கொடுத்ததே இல்லை. வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் இதே வந்து நான் ப்ரைவேட் ஃபைனான்ஷியர்கிட்ட போனால் பர்சனல் கேரண்டி, எம்டி பாண்டில் கையெழுத்து எல்லாம் வாங்கி தான் கொடுத்துருக்கேன் அந்த டைமில். அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கடுத்து 6th ஸ்டேக் ஹோல்டர் வந்து நம்ம சொசைட்டி, வேர் வி லிவ் இன். நம்ம எங்கே இருக்கோமோ அந்த சொசைட்டிக்கு ஏதாவது நல்லா பண்ணணும். நம்ம வளர வி ஷுட் கிவ் பேக் டு த சொசைட்டி. வி ஷுட் மேக் அதர்ஸ் ஆல்சோ கம் அப் அலாங் வித் தட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீ குமாரவேல் செய்கிறது, ஸ்டார்ட் அப் கவர்மெண்ட்ஸ் அந்த இது இருக்குது. குமாரவேல் ஏன் அதை பண்ணுறாரு? ஹீ இஸ் அஃபெக்ஷனேட், ஹி வாண்ட்ஸ் டு கிவ் பேக் டு த சொசைட்டி.
ஸோ அதெல்லாம் வந்து ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் இது. நீங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த பொறுப்பும் கடமையும் இருக்குது. அண்டு லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 ஸ்டேக் ஹோல்டரும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா கடைசியாக ஓனர். எல்லாருக்கும் எல்லாம் முடிச்சப்பறம் மீதி என்ன இருக்கோ எடுத்துக்கப்பா. குடுன்னு வந்து எல்லோரும் பண்ணாததுக்கு முன்னாடி இருக்கிற காசை எடுத்து நீ இப்போ வீடு வாங்கிடுறேன், கார் வாங்கிடுறேன் அப்படின்னா பிஸ்னஸ் உட்காந்துரும். அதனால் வந்து கடைசியாக தான் ஓனர் எடுத்துன்னு போகணும். என்னோட இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வாடகை வீடு தான் நிறைய இருந்திருக்கேன். 20 இயர்ஸ் கழிச்சு தான் ஃபஸ்ட்டு என்னோடய வீடு நான் வாங்கினேன். அது வரலும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12-13 வாடகை வீட்டில் மாறி மாறி போயின்னு இருந்தேன். ஸோ பெட்டராக வசதி வரக்குள்ளே அடுத்த வாடகை வீடு போவேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு டொக்கு மாதிரி 250 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு இது இருந்தேன். அப்புறம் அது கொஞ்சம் பெருசு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி வந்தது. சிட்டியில் வந்து மாறி மாறி போயிருந்தோம். அதனால் கடைசியாக மீறில் தான் எடுத்துக்கணும். காசை வந்து குடு நம்ம வந்து கேஷ் ஃப்ளோக்கு மிஸ்யூஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான எல்லாம் வாங்கிட்டா அதை மாதிரியும் மாட்டிக்குவாங்க. அதுதான் என்னோட இது. இந்த 6 ஸ்டேக் ஹோல்டர் வருங்க பார்த்துங்க. கடைசியாக மீந்தது 7வது ஓனர் எடுத்துன்னு போகலாம். அது வந்து நல்லாயிருக்கும் அந்த பிஸ்னஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ஒரு பலத்த கைத்தட்டல் சிகேஆர் சாருக்கு. ரொம்ப அழகாக இனிஷியேட் பண்ண ஸ்டார்ட் அப் டிஎனுக்கு, மரியாதைக்குரிய சிவராஜ் சாருக்கு, சிகே சாருக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மேஜிக் தமிழ்ன்றது எனக்கு வந்து மாற்றின ஒரு விஷயமா நான் சொல்கிறது அப்படின்னு சொன்னால் வந்து இந்த ஆடியோ லேர்னிங்ன்ற ஒரு ஹேபிட். நான் வந்து தேடுதலில் இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து ஒரு லைன் சொல்கிறாரு, பிஸ்னஸ் சக்ஸஸ் அண்டு இங்கிலீஷ் ஆர் ரிலேட்டட்னு சொல்கிறாரு. ஒரு தமிழ் மீடியம் பையன் இந்த மாதிரி வந்து அப்பா சொல்கிறாருன்னு அப்பா மாதிரி ஆகணும்னு சின்ன வயசுலேருந்து ஆசை. ஆனால் இங்கிலீஷ் ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பாய் தான் எனக்கு தெரியும். எங்கள் அப்பா சொல்கிறாரு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஹிந்து பேப்பர் வெறும் ஸ்போர்ட்ஸ் பேஜ் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் இதெல்லாம் புக்கு வாங்குவேன். 50 ரூபா புக்கு. ஹவு டு வின் இன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், திங்க் அண்ட் க்ரோ ரிச். என்னுடைய ஒன் ஆஃப் மை ஃபேவரட் புக்கு நெப்போலியன் ஹில்லோடது. அந்த டைட்டிலே எல்லாத்தையும் சொல்லிடுது, திங்க் அண்ட் க்ரோ ரிச். அந்த புக்கு வாங்குவேன். ஒரு சாப்டர் படிப்பேன், 2 சாப்டர் படிப்பேன். தமிழ் மீடியம் பையனால் இன்னும் அதை தாண்டி ஒன்றும் போக முடியாது. அப்போ வந்து ஆக்சிடென்டலாக நான் வந்து என்னுடைய ஃபேவரட் புக் ஷாப் லேண்ட்மார்க்கில் போகும்போது ஒரு புக்கு இருந்தது. அந்த புக்கு வந்து இன்னோவேட்டிவ் சீக்ரெட்ஸ் ஆஃப் சக்ஸஸ். எனக்கு இந்த 2 வேர்டு ரொம்ப பிடிக்கும். ஒன்று இன்னோவேஷன், இன்னொன்று சக்ஸஸ். 2 ஒன்றா இருந்ததுனால அந்த புக்கை எடுத்தேன். அதுக்கப்புறம் என்னோடய லைஃபே மாறி போச்சு. அது ஓப்பன் பண்ணால் அது புக்கு கிடையாது, ஒரு ஆடியோ கேசட். இந்த ஆடியோ கேசட்டை வாங்கி, இப்போ ஆடியோ கேசட்னா என்னன்னே நான் வந்து உங்களுக்கெல்லாம் விளக்கணும் இந்த புது ஜென்ரேஷனுக்கு. சிடி பிளேயருக்கு முன்ன கேசட் பிளேயர்னு அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த வாக்மேன் ஒன்று இருக்கும், அதில் கேசட்டை போட்டு நம்ம கேட்கறது. இப்படி வந்து நான் வந்து கேட்க ஆரம்பித்தேன். முதல் முறை ஒரு இங்கிலீஷ் பர்சன் வந்து தமிழில் நமக்கு தமிழ் ஆளுக்கு புரிகிற மாதிரி பேசுகிறாரு. அதிலிருந்து என்னோட இந்த ஆடியோ லேர்னிங் ஹேபிட்டை பிக்கப் பண்ணேன். இந்த ஆடியோ லேர்னிங் ஹேபிட்டில் பிக்கப் பண்ணும்போது எனக்கு நடந்தது என்னென்னா, திரும்ப நிறைய விஷயத்த கேட்க ஆரம்பித்தேன். இந்த பியூட்டி ஆஃப் ஆடியோ என்னென்னா, நீங்கள் லைட்டிங் நல்லா இருக்கணும், இல்லை காம் அட்மாஸ்பியர் இருக்கணும், யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் இயர் பிளக்கை போட்டுக்கோங்க, லெட் தி வேர்ல்ட் கோ டு ஹெல். நீங்கள் மாட்டு யூ கேன் கன்வெர்ட் யுவர் டவுன் டைம் இன்டு அப்லிங் டைம். இதுதான் நான் வந்து திரும்ப பண்ண ஆரம்பித்தேன். என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆடியோ வீடியோ கலெக்ஷன் இருக்குது. இந்த இதில் நான் திரும்ப நான் கேட்க ஆரம்பித்த போது எனக்கு வந்து ஒரு உத்வேகம் கிடைக்குது. என்னுடைய வாக்கிங் டைம் ஹஸ் பிகம் அ லேர்னிங் டைம், என்னுடைய டிரைவிங் டைம் ஹஸ் பிகம் அ லேர்னிங் டைம், என்னுடைய வெயிட்டிங் டைம் ஹஸ் பிகம் அ லேர்னிங் டைம். டெய்லி இந்த மாதிரி ஒரு 3 மணி நேரத்தை பிக்கப் பண்ணி இதை வந்து சாதாரணமாக வேஸ்ட் ஆகிற டைமை நான் லேர்னிங் டைமாக மாற்றுறேன். இந்த இடத்துல தான் எனக்கு வந்து அந்த முக்கியமான அந்த டிரான்சிஷன் கிடைக்குது. இப்படி டிரான்சிஷன் கிடைக்கும் போது தான் படிக்க முடியாத ஆளுங்கள் கூட கேள்வி அறிவு, கேள்வி ஞானம் அப்படின்றது வந்து இருக்குது. அந்த கேள்வி திரும்ப நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்றத புரிஞ்சுக்க. காரில் போகும்போது திரும்ப வந்து இளையராஜா மியூசிக்கு, ஏஆர் ரகுமான் மியூசிக்கு, அனிருத் மியூசிக் கேட்டோம்னா அவங்க லைஃப் தான் மாறும், நம்ம லைஃப் மாறாது. நம்ம லைஃப் எப்போ மாறும்னா நம்மளுடைய டவுன் டைமை எப்படி அப்லிங் டைமை ஆக்குறோம் அப்படின்ற மாதிரி என்னுடைய வேஸ்ட் ஆகிற டைமெல்லாம் லேர்னிங் டைமாக மாற்றினது தான் என்னோடய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான எனக்கு வந்து அந்த டிரான்சிஷன் பாயிண்ட்டை தான் எனக்கு கிடச்சிது. அதுதான் வந்து இந்த கேட்கறது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஆடிபிள்னு வந்துருச்சு, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. ஆனாலும் இந்த வந்து மேஜிக் தமிழ் அப்படின்ற ஒரு ஆப் இந்த கம்பெனியில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னா காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு, இந்த வந்து நான் ஃபிக்ஷன் ஆடியோ புக்ஸு, இதை வந்து தமிழில் 20 நிமிஷத்தில் மக்களுக்கு புரிகிற மாதிரி அதோடைய சாராம்சத்தை, அந்த ஜிஸ்ட் ஆஃப் த புக், அதை ஒரு 20 மினிட்ஸில்
உங்களுக்கு வந்து திங்க் அண்ட் க்ரோ ரிச்சாக இருக்கலாம், சைக்காலஜி ஆஃப் மணியாக இருக்கலாம், அட்டாமிக் ஹாபிட்ஸாக இருக்கலாம், மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக்காக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய புக்ஸ், கிட்டத்தட்ட 400 புக்ஸ் அந்த 20 மினிட்ல அவங்க போட்டுட்டு அவங்க வந்து இதை வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து அவங்க பண்ணுற முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து மாஸ்டர் கிளாஸ். இன்னைக்கு ஒரு ஃப்ரான்ச்சைசிங்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, அதை பற்றி ஒரு மாஸ்டர் கிளாஸ், அதை வந்து அதில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் அதை பற்றி பேசி அதை வந்து மாஸ்டர் கிளாஸ் எடுப்பாங்க. அப்புறம் மேஜிக் பெண்கள்னு சொல்லி நிறைய பெண்கள் இன்னைக்கு வந்து நிறைய சாதனை புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய வெற்றி பாதைகள் எப்படி, அவங்க கடந்து வந்த பாதை எப்படி, அவங்களுக்கு எப்படி எப்படி சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பற்றி ரொம்ப அழகாக வந்து அவங்க வந்து பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மேஜிக் பெண்கள்ன்ற செக்மெண்ட்லேயும் வருது. இதெல்லாம் அவங்க பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து நான் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறேன். இதில் முக்கியமாக என்ன விஷயம்னு சொன்னால், எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆடியோ. எனக்கு என்ன வாழ்க்கையை மாற்றிருந்த அந்த ஆடியோ, அதே ஆடியோவை யூஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுற அந்த கம்பெனிக்கு ஐ எம் அ பார்ட் ஆஃப் தட் கம்பெனி. நேச்சுரல்ஸ் ஆரம்பித்து எனக்கு வந்து எவ்ரிடே எக்ஸைட்மெண்ட் தான். ஏன்னா அது ஆரம்பிக்கும் போதே நான் நேச்சுரல்ஸை வந்து ஒரு எனக்கு எல்லா மீதி சாய்ஸ்லாம் பார்த்தேன். நான் அந்த சாய்ஸ்லாம் எவாலுவேட் பண்ணி எனக்கு சேஃபாக இருக்கிறதுக்கான சாய்ஸ் கிடச்சிது. அந்த சாய்ஸை விட்டுட்டு நான் வந்து இங்கே வரேன். அப்போ வந்து எனக்கு ஒரு 5 கோடி ரூபாய் கடன் இருந்தது. அது இப்போ வந்து 2000 நான் இப்போ ஈக்குவல் டு கிட்டத்தட்ட வந்து 50 கோடி. அது வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணா கூட பேசி புரோக்கர் பண்ணி ஒரு CK ரங்கநாதன்ட்ட பேசி இந்த மாதிரி வந்து தம்பி வந்து கஷ்டப்படுறாப்புல, தம்பிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அவர் வந்து சரின்னு சொல்லி ஓகே தம்பிக்கு ஹெல்ப் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஓகேன்னு கூப்பிட்டாரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டார். இப்படிலாம் ஆச்சு சொன்னேன். சரி, ஒரே ஒரு கண்டிஷனு, நீ வந்து இனிமேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, பிஸ்னஸ் பண்ணலன்னா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கா தூங்க பார்க்குறேன், தூங்கவே வர மாட்டேங்குது. என்னடா அது அண்ணா இப்படி சொல்கிறாரு, நமக்கு என்ன பிஸ்னஸ் பண்ண வராதா, ஏன் ஒரு டைம் ஃபெயிலியர் ஆகிட்டா நம்மளே ஒன்றும் ஃபெயிலியர் கிடையாது, நான் உலகம் ஃபுல்லாக எனக்கு நானே அந்த டைம் நான் சொல்லிக்குவேன், நான் ஐ ஹவ் நாட் ஃபெயில்டு, மை எஃபர்ட்ஸ் ஹவ் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப சொல்லுவேன். அதான் ஃபெயிலியர் வந்து இஸ் ஒன்லி ரெஃப்யூசல் டு உனக்கு வந்து ட்ரை ஒன் மோர் டைம். இவர் வந்து சொல்லுவார் ரொம்ப அழகாக, ஹென்ரி ஃபோர்டு, ஃபெயிலியர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிகின் அகைன் மோர் இன்டெலிஜென்ட்லி. முதல்ல தப்பு பண்ணியிருந்தோன்னா அந்த தப்பை கரெக்ட் பண்ணிட்டு திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பார்க்கணுமே தவிர அது வந்து ஒரு இது கிடையாது. தட் இஸ் இட் இஸ் நாட் அ பர்சன், இட் இஸ் அன் ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டை நீங்கள் கடந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபெயிலியரை வந்து நம்ம என்னைக்கு நம்ம லேர்னிங் ஆக்கிறோமோ அன்னைக்கு ஃபெயிலியர் இஸ் பார்ட் ஆஃப் அ சக்ஸஸ். ஃபெயிலியர் வந்து அது வந்து இது கிடையாது, இஸ் நாட் அ பர்சன் சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து அந்த டைம் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். நான் அப்போ அண்ணா கிட்ட பேசிட்டு நான் வந்து சொன்னேன், நான் வந்து ஐ வாண்ட் டு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னபோது எல்லாரும் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் வந்து ஷாக் ஆகிட்டு பார்த்தாங்க. என்னடா அது இவனுக்கு லூஸ் ஆகிட்டான் போல இருக்கு, இவ்வளோ பெரிய கடனை இவ்வளோ ரைட் ஆஃப் பண்ணுறேன்றாங்க, இவன் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த இடத்துல வேணான்னு சொன்னேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையோடைய டர்னிங் பாயிண்ட். அதாவது இன் லைஃப் யூ கேன் லீட் அன் எக்ஸைட்டிங் லைஃப் ஆர் யூ கேன் லீட் அ கம்ஃபர்டபுள் லைஃப். நிறைய பேர் அந்த கம்ஃபர்ட் ஜோனில் மாட்டிக்கிட்டு தான் வாழ்க்கையில் மேலே வர முடியாமல் தவிக்கிறாங்க. அங்கே தான் அவங்க ஸ்ட்ரக் ஆயிடுறாங்க. ஃபியூ பீப்புள் வந்து வாழ்க்கையை வந்து கையில் எடுத்து அவங்க ரிஸ்க் எடுத்து அந்த ஏன் ஆரம்பித்தோம் அப்படின்றத வந்து நீங்கள் திரும்ப ஏதாவது ஸ்ட்ரகிள் வரும், ஏதோ ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் வரும், ஏதோ ஒரு ஃபெயிலியர் வரும். அப்போ வந்து என்னப்பா அது இவ்வளோ கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஏன் ஆரம்பித்தேன் அப்படின்றத வந்து நான் யோசிச்சு பார்த்தேன்னா திரும்ப எனக்கு வந்து பூஸ்ட் குடிச்ச மாதிரி ஆகிடும். when your mind is weak, situation will look like a problem. When your mind is normal, same situation will look like a challenge. When your mind is strong, same situation will look like an opportunity. இன்னைக்கு கோவிட் நமக்கெல்லாம் வந்திருக்கிற மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் இவ்வளோ நாளாக நம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி என்னென்ன தப்பு பண்ணுறோன்னு தெரியாமையே நம்ம ஓடிட்டே இருந்தோம். இப்போ நமக்கு வந்து பாஸ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இதை நம்ம நல்லா யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணோம்னா 1-2 இயர் டவுன் தி லைன் நம்ம இந்த கோவிடை திரும்பி பார்க்கும்போது தேங்க்யூ கோவிட் அப்படின்னு நம்மலாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு போல்டாக சொல்லிட்டேன். ஆனால் எக்ஸாக்ட்லி அதுதான் நடந்துச்சு. 2 வருஷம் கழிச்சு நாங்கள் திரும்பி பார்க்கும்போது தேங்க்யூ கோவிட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் எங்களோட பிஸ்னஸ் மாடலை மாற்றி எங்கெங்கே தப்பு பண்ணமோ அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டு எங்களை சுற்றி அப்போ வெறும் நேச்சுரல்ஸ் பேஜ் 3 2 பிராண்டு தான் இருந்தது. இப்போ எங்களை சுற்றி 10 பிராண்டு இருக்குது. நேச்சுரல்ஸ் இருக்குது, நேச்சுரல்ஸ் ட்ரைனிங் அகாடமி இருக்குது, நெயில்ஸ் அண்ட் பியாண்ட் இருக்குது, அப்புறம் வந்து பேன்னு சொல்லி ஒரு ரீட்டைல் அவுட்லெட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பிரைடலுக்கு தனி பிஸ்னஸ் இருக்குது, அப்புறம் வந்து D2C ப்ராடக்ட் இருக்குது, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் இருக்குது. நான் லிஸ்ட் பண்ணிகிட்டே போகலாம். அவ்வளோ பிஸ்னஸ் இப்போ குரூப் கம்பெனி ஆக்கிட்டோம். இந்த 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவிடால் நடந்த நன்மைகள்.
ஹை பாயிண்ட் வந்து இப்போ இன்டர்நேஷ்னலாக வந்து ஒரு காலத்தில் வந்து 60,000 ரூபா பணம் சம்பாதிக்கணும், வீணாவை செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சுப்பட்ட நேச்சுரல்ஸ் இன்னைக்கு வந்து போன வாரம் மட்டும் துபாயில் வந்து 3 சலூன் ஓப்பன் பண்ணோம். அந்த மாதிரி வந்து திரும்ப வந்து கிட்டத்தட்ட 15 சலூன் வந்து சைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ இன்டர்நேஷ்னல் எனக்கு வந்து இப்போ கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, இந்த வருஷம் வந்து நேச்சுரல்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் மட்டும் நாங்கள் வந்து 100 சலூனை தொட போகிறோம். நேஷ்னலாக நாங்கள் வந்து 1000 சலூனை டச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சலூன் செயின் டு டச் 1000 அப்படின்ற ஒரு மேஜிக் நம்பர், அதாவது 4 டிஜிட், இது வரைக்கும் யாரும் வந்து தொட்டதே கிடையாது, அந்த டிஜிட்டை டச் பண்ண போகிறோம். இன்னைக்கு வந்து தி டீம் இஸ் ஃபுல்லி சார்ஜ்ட். வி ஆர் லுக்கிங் அட் லாட் ஆஃப் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இன்னைக்கு வந்து டெக்னாலஜியாக எப்படி பிஸ்னஸை பார்க்கறது அப்படின்றத மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய ஹை பாயிண்ட் இஸ் கோயிங் டு கம் அப்படின்னு எதிர்பார்க்குற அந்த ஜோனில் இருக்கிறது தான் என்னை பொறுத்தவரை ஹை பாயிண்ட். இன்னும் 1000 வந்துன்றது 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி மாதிரி 1000 ஸ்டோர்ன்னு போடுறதுன்றது வந்து வெர்டிக்கலாக இருக்க முடியாது. ஏன்னா வந்து இது வந்து நெய்பர்ஹுட் பிஸ்னஸ். அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிஸ்னஸ் அது வந்து அவங்களுக்கு நியரஸ்ட் எது இருக்கோ அந்த சலூனுக்கு அவங்க போவாங்க. இது வந்து நான் எப்பயுமே நான் சொல்லுவேன், இந்த ரீட்டெயிலிங்கில் வந்து இஎஸ்டி ஆஃப் ரீட்டெயிலிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் வந்து சீப்பஸ்ட், அப்புறம் வந்து ஃபாஸ்டஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பெஸ்ட், நியூவஸ்ட், இப்படி வந்து வேற எல்லா இஎஸ்டி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேச்சுரல்ஸ்க்கு நாங்கள் போட்டிருக்க இஎஸ்டி வந்து நியரஸ்ட். இது எது வந்து நெய்பர்ஹுட் பிஸ்னஸ். இது யார் பக்கத்தில் நல்லா வந்து உங்களுக்கு வந்து சலூன் வச்சுருக்காங்களோ அவங்கள கஸ்டமர் வருவாங்க. இதுக்காக தேடி கண்டுபிடிச்சி, இது ஒன்றும் டெஸ்டினேஷன் பிஸ்னஸ் இல்லை. இது வந்து ஒரு அந்த காலத்தில் நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்து ஒரு சலூனுக்கு வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்கு வருவேன். நான் அந்த ரவீஸ்னு ஒரு சலூன் வந்து அல்சமாலில் இருக்கும், அது என்னுடைய ஃபேவரட் சலூன். அதெல்லாம் அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க ஹேர் ஸ்டைலிஸ்ட், ஹேர் ட்ரெஸ்ஸருக்காக நான் வந்து நிறைய தூரம் ட்ராவல் பண்ணி வருவோம் அப்படின்ற காலம்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இன்றைக்கி யார் பக்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இப்போ இன்றைக்கி வந்துட்டு போவோம். இன்றைக்கி டைம் தான் முக்கியமான க்ரைட்டீரியா. இன்னைக்கு டைம், இன்னைக்கு வந்து ஜெப்டோவோ ஜொமேட்டோவோ சோமனி இன்னைக்கு வந்து பிஸ்னஸ்லாம் ஏன் மாடல் சக்ஸஸ் ஆயிருக்கு அப்படின்னா அவங்க கஸ்டமருக்கு டைமை சேவ் பண்ணி கொடுக்குறாங்க. இன்னைக்கு யார் டைம் சேவ் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் இன்னும் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிடுவாங்க. ஆமாம், ஆனந்த கண்ணனு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது எங்களுடைய நண்பர் ப்ளஸ் பிராண்ட் அம்பாசிடர் அவர். இப்போ சன் மியூசிக்ன்ற சேனல் ரொம்ப புதுசாக வந்தது, பாப்புலராக இருந்தது. 1/2 an hour ஸ்க்ரீனில் வருவாங்க. அவங்க ஸ்க்ரீனில் வர்றதுனால அவங்க வந்து மக்கள் மைண்டில் வந்து சீக்கிரமாக பதிவானாங்க. அந்த மாதிரி அவங்களும் ஒரு ஆனந்த கண்ணனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சது என்கிட்டன்னா, அவன் ஒரு ஸ்டைல் ஐக்கன். அவன் எது பண்ணாலும் வித்தியாசமாகவும் ஸ்டைலிஷாகவும் பண்ணுவான். அதனால் வந்து அவனை வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து தீபிகா பலிக்கல், த ஸ்குவாஷ் பிளேயர், அவங்க வந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெனிலியா, எங்களோட ரோட் நம்பர் 3 ஹைதராபாத்தில் பஞ்சாரா ஹில்ஸில் கஸ்டமராக வந்தவங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்கள்ட்ட பேசி நாங்கள் வந்து பிராண்ட் அம்பாசிடர் ஆக்கணும். அப்புறம் வந்து கரீனா கபூர், அப்புறம் நிக்கி கல்ராணி, ஐஸ்வர்யா ராஜேஷ், உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக வந்து ஸ்மிருதி மந்தானா, ஐக்கிபெரி, இவங்கெல்லாம் வந்து ஸ்மிருதி மந்தானா தான் அந்த ஆர்சிபியோட கேப்டன். இப்போ வந்து பரபரப்பாக பேசப்படுற WPL அண்டு இந்தியன் உமன் கிரிக்கெட் டீமில் ரொம்ப வைஸ் கேப்டனாக இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் தான் எங்களுடைய பிராண்ட் அம்பாசிடராக இருக்கிறாங்க. இந்த பிராண்ட் அம்பாசிடர் கான்செப்ட் என்னென்னா, ஃப்ரான்ச்சைசி செய்ய முடியாத விஷயத்தை ஃப்ரான்ச்சைஸார் செய்யணும். ஒரு ஃப்ரான்ச்சைசி நம்மளை நம்பி வந்து 50 லட்சம் to 60 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்களால எந்த விஷயம் செய்ய முடியாதோ அந்த விஷயத்தை பிராண்டை செய்யும் போது தான் அவங்களுக்கு அந்த ஒரு ஈர்ப்பு வரும். அப்போ அந்த பிக் பிராண்ட் ஃபீல் காமிக்கணும். அப்போ தான் B2Bக்கும் ஒர்க் ஆகும், B2Cயும் கஸ்டமரும் பார்த்தாங்கன்னா, அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் வந்து கரீனா கபூரோ ஒரு ஜெனிலியாவோ இருக்கும்போது, வாவ், சலூன் கம்பெனிக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடரா அப்படின்னு சொல்லி ஒரு வியந்து பார்த்தாங்க. இதில் வந்து ஒரு டைம் நான் வந்து அந்த ஃபெமினா மேகசினில் விளம்பரம் போட்டுட்டேன். அந்த பாரதி வால்மார்ட் டெல்லியிலேருந்து ஃபோன் பண்ணாங்க, கூப்பிட்டுட்டு என்கிட்ட கேட்டாங்க. அந்த டிசிஷன் மேக்கரோட ஒய்ஃப் வந்து ஃபோன் பண்ணி, டிசிஷன் மேக்கரோட ஒய்ஃப் வந்து அவர்கிட்ட சொன்னாங்களாம், இந்த மாதிரி நம்ம நேச்சுரல்ஸ் விளம்பரத்தை காமிச்சாங்க. அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு அவர் ஃபோன் பண்ணார். அவர் ஃபோன் பண்ணி வந்து நேச்சுரல்ஸாக என்ன பண்ணுறீங்கன்னாரு. இந்த மாதிரி வந்து அப்போ 124 சலூன் இருந்தது. 124 சலூன் வச்சுருக்கோம், வி ஆர் வெரி டாமினன்ட் பிராண்ட் இன் சவுத் அப்படின்னு சொன்னேன்.
அப்போ வந்து அது எப்படிப்பா நீங்கள் வந்து ஹவு கம் யூஆர் ஹேவிங் ஜெனிலியா ஆஸ் அவர் பிராண்ட் அம்பாசடர் இது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தேன். அதுனா டவுன்லோடட் இமேஜா ஒரிஜினல் இமேஜா அப்படின்னு கேட்டார். இல்லை டவுன்லோடட் இமேஜ்லாம் இல்லை, நாங்கள் பிராண்ட் அம்பாசடர் அப்படின்னு சொன்னவொடனே அவர் ஆச்சரியமாக பார்த்தார். அந்த ஆச்சரியம் கிரியேட் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். எப்பயுமே எல்லா ஸ்டேக் ஹோல்டர்கிட்டையும் நீங்கள் ஆச்சரியத்தை கிரியேட் பண்ணணும். அது கஸ்டமராக இருக்கலாம், அது வெண்டராக இருக்கலாம், இல்லை வந்து ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை வேறு எந்த ஸ்டேக் ஹோல்டராக இருந்தாலும் ஒரு பிக் பிராண்ட் ஃபீலு, ஒரு வாவ் கிரியேட் பண்ணிங்கன்னா தான் உங்களை பார்ப்பாங்க. அதற்கான முயற்சி தான் இந்த பிராண்ட் அம்பாசிடர் அப்பாயின்மெண்ட். இல்லை, ஃப்ரான்ச்சைசிங் சிம்பிளி புட் இஸ் யூசிங் அதர் பீப்புள்ஸ் டைம் அண்ட் மணி. பட் கரெக்டான டெஃபினேஷன் என்னன்னா, ஃப்ரான்ச்சைசிங் இஸ் யூசிங் அதர் பீப்புள்ஸ் டைம் அண்ட் மணி ரெஸ்பான்சிபிளி. அந்த ரெஸ்பான்சிபிலியோட நீங்கள் வந்து அடுத்தவங்களோட டைமும் அடுத்தவங்களோட பணமும் யூஸ் பண்ணும்போது தான் அந்த ஈக்குவேஷனுக்கு பவர் கிடைக்குது. இல்லை, ஆப்ரேஷன் இன்னைக்கு வந்து நேச்சுரல்ஸ் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஆப்ரேஷனலி விமன் தான் பார்த்துக்கிறாங்க. இருந்தாலும் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல மென் தான், நிறைய இல்லை 90% மேலே மென் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்ல முடியும். அவங்க தான் வந்து அவங்க ஒய்ஃபுக்கோ அவங்க டாட்டருக்கோ அவங்களோட சிஸ்டருக்கோ அவங்களோட ஏதாவது அவங்களோட ரிலேஷனுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுல அவங்க ஒரு மென் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் ஆரம்பிக்குது. இன்னமும் வந்து பணம்ன்றது வந்து ஆண்கள் கையில் தான் நாட்டில் இருக்குது. அது வந்து மாறணும். நான் வந்து இன்னைக்கு நிறைய விதத்தில் என்னோடது வந்து மாறிடுச்சு. அந்த மாற தான் அதுக்கான வந்து நான் வந்து எஃபர்ட்டை வந்து பார்த்துருக்கிறேன். நான் money and power in the hands of good people will build a great country. Money and power in the hands of women will build a great home and will build a great country. Great இது நான் என் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். நான் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு காலத்தில் வந்து பெண்கள் வரும்போது எனக்கு ஒன்றும் தெரியாது, ஐ எம் ஆஃப்டர் ஆல் விமன், என்னுடைய ஃபாதருக்கு தான் தெரியும், என்னுடைய ஹஸ்பண்டுக்கு தான் தெரியும், என்னுடைய பிரதருக்கு தான் தெரியும், எனக்கு ஒன்றும் பிஸ்னஸ் பண்ணவே தெரியாது, இப்படி வந்து சொன்னவங்கலாம் இன்னைக்கு வந்து பயங்கர ஸ்மார்ட்டாக என் கூட பயங்கரமாக ஆர்கியூ பண்ணுறதுன்னு இல்லை, அவங்களுடைய பாயிண்ட்டை ரொம்ப போல்டாக வச்சு அவங்களுடைய இன்னைக்கு பிஸ்னஸ் கண்டக்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால் அது வந்து மிகப்பெரிய வெற்றியாக நான் வந்து பார்க்குறேன். நான் நேச்சுரல்ஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட சலூன் வந்து இஸ் ரன் பை விமன். இட்ஸ் அ விமனுக்கு ஃபினான்ஷியல் என்னைக்கு வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வருதோ அன்னைக்கு தான் வந்து இந்தியா உண்மையாக வந்து வெற்றி பெற்றதா அர்த்தம். ஆமாம், நீங்கள் வந்து இப்போ வந்து 2025 நீங்கள் குறைவாக இருக்குன்னு சொல்கிறீங்க, 2030 நீங்கள் வந்து குறைவாக இருக்குன்னு சொல்ல மாட்டீங்க. எங்களுடைய அடுத்த இலக்கு வந்து அடுத்த 3 ஜோன். ஆனால் இந்தியாவை என்ன ஒரு பெரிய நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன்னு சொன்னால், சென்னையில் உட்காந்து இந்தியா ஃபுல்லாக ஒரே கண்ட்ரின்னு நினச்சிட்டேன். இந்தியா வந்து ஒரே கண்ட்ரி கிடையாது. இந்தியா வந்து ஒரு 20 கண்ட்ரியோடைய யூனியன். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா சொல்கிற மாதிரி நம்ம ஆக்சுவலாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லணும். ஒரு ஸ்டேட்டும் ஒரு கண்ட்ரி. அதை வந்து நான் புரியாமல் இங்கே உட்காந்தே நான் மேப் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நான் அந்த ஆசைப்பட்டது தான் நான் பண்ண வந்து ஒரு தவறு. அதை இப்போ லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு ஸ்டேட்டாக போயிட்டு அந்த ஸ்டேட்டை ஸ்டடி பண்ணி அந்த ஸ்டேட்டை கன்சாலிடேட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேட் போகிற ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிறோம். அதனால் அடுத்த 3 to 4 வருஷத்தில் நாட் ஒன்லி பேன் இண்டியா பிராண்டு உலகம் ஃபுல்லாக வந்து எங்கெங்கே வந்து இந்தியர்கள் இருக்கிறாங்களோ எல்லா வேர்ல்டு நம்பர் 1 சலூன் செயின் ஆக்கணும்ன்ற இலக்கில் தான் நான் வந்து போகிறேன். நான் 2029 31 டிசம்பர் வேர்ல்டு நம்பர் 1 சலூன் செயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நேச்சுரல்ஸ் தான் இருக்கும். அதுக்கு மெயினாக வந்து 70% ஆஃப் தி சலூன் இந்தியாவில் தான் இருக்கும். இன்னொன்று முக்கியமாக நான் வந்து சொல்ல விரும்புறது வந்து, இன்னைக்கு எல்லா இந்தியன் ஆண்டர்பிரனர்ஸும் வெறும் அவங்கவுங்க தமிழ்நாடு ஆண்டர்பிரனர் தமிழ்நாட்டில் மட்டும் பிஸ்னஸ் பண்ணாதீங்க. This is an ideal opportunity for you to scale globally. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன் தி வேர்ல்டு வந்து உங்களுக்கு வந்து உலகத்தில் இந்தியர்கள் போத் இன் நம்பர் அண்டு பணம் வச்சுருக்கிறாங்க. இன்னும் இந்தியன் ப்ராடக்ட் மேலே செலவு பண்ணுற இன்டென்ட்டும் இருக்குது. இந்த மாதிரி இது ஒரு ஸ்வீட் ஸ்பாட். இது இந்த டைமில் உங்கள் ஊரில் மட்டும் நீங்கள் பணம் பண்ணணும்னு நினைக்காதீங்க.
உலகம் வேர்ல்டு பிராண்ட் ஆக்கிறதுக்கான அப்சல்யூட்லி ஆப்பர்ச்சுனிட்டி டைம். இதை மிஸ் பண்ணாமல் எல்லா பிராண்டும் எல்லா ஆண்டர்பிரனரும் நம்ம வந்து ஸ்கேல் பண்ணணும். அதில் தமிழ் ஆண்டர்பிரனர் எஸ்பெஷலி நிறைய லீடு எடுக்கணும்ன்றது என்னுடைய ஆசை. ஏன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என் கண்ணுக்கு முன்னாடி துபாயில் போனாலோ, இன்னைக்கு வந்து லண்டனில் போனாலோ, ஸ்ரீலங்காவில் போனாலோ, சிங்கப்பூரோ, எந்த ஊர் போனாலும் நம்மளுடைய பிராண்டுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. அதனால் சொந்த ஊரோட நிறுத்திடாதீங்க. ஸ்கேல் பண்ணுங்க, ஸ்கேல் பண்ணுங்க, ஸ்கேல் பண்ணுங்க. ஆண்டர்பிரனர்ஷிப் இஸ் நாட் நியூ டு இண்டியன்ஸ். ஸ்கேலிங் இஸ். அந்த ஸ்கேல் பண்ணுறது ஒன் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஃப்ரான்ச்சைசி மூலிமா ஸ்கேல் பண்ணுறது. அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெஞ்சர் கேபிட்டல் இன்னைக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணி ஸ்கேல் பண்ணுறது. அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பப்ளிக் இஷ்யூ போய் ஸ்கேல் பண்ணுறது. அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டெக்னாலஜி பண்ணி ஸ்கேல் பண்ணுறது. இந்த மாதிரி எந்த விதமாக உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு எதுக்கு சூட் ஆகுமோ அதை எடுத்து அவசியம் ஸ்கேல் பண்ணுங்கள். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி டைம். தேங்க்யூ.